உங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் எதை பற்றினா, ஜெய்பீம் படத்தில் நம்ம சூர்யாவை வசனம் சொல்லுவார், தாமதமாக கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு என்பது தண்டனைக்குரியதுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். ஸோ அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன தீர்ப்புன்னு கேட்பீங்க. 2016 ராதாபுரம் தொகுதியில் நம்ம ஐயாவுக்கு அப்பா அவர்கள் கிட்டத்தட்ட 40 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரைக்கிட்ட தோற்று போனார். அப்போ அவர் சொன்னார், 100 வாக்குப்பட்டி எண்ணலை, அவங்க பொய் சொல்கிறாங்க, கல்லாட்டாராங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டார். கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலான்ட்டு வந்தப்போ திடீர்னு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ எண்ணப்பட்ட அந்த வாக்கில் அப்பா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் 104 வாக்கு வித்தியாசத்தில். ஸோ 10 வருஷமாக அவர் இந்த கேஸ் வந்திருக்கு. ஸோ 5 வருஷமாக அவர் வாங்கின அந்த பென்ஷன் ஸ்கீம் மொத்தமே அப்பாவுக்கு அவர் கொடுக்கணும், அந்த எம்எல்ஏக்கு உண்டான அந்த இதுவை. ஸோ அவருடைய இதுவும் நீக்கப்படும். ஸோ எம்எல்ஏவாக இருந்த அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் இப்போ இதுக்கு தீர்ப்பு. இது தாமதம் கடந்த ஒரு நீதி. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான ஒரு இதுன்னு பாருங்களேன். இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தாமதம் கடந்த ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு அப்பா அவர்களுக்கு. எத்தனை ஆண்டுகள், எத்தனை போராட்டங்கள். ஸோ இதை எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியல. இந்த தீர்ப்பை ஒரு 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 தாமதம் கடந்த தீர்ப்பு தான், ஆனால் கிடச்சிருக்குது வெற்றி திமுகவுக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ நம்ம இந்திய அரசியல் ஜனநாயகத்தில் நடக்குதுன்னு எல்லா உலகத்திலே சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கட்டமைப்பு கொண்ட நாடு. ஆனால் எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கிறா. இந்த 2014 அப்புறம் பல ஓட்டு எண்ணிக்கைகள் பிரச்சனை ஆகுதுன்றாங்க. ஸோ இது பார்க்கப்படக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.